மாலை வணக்கம். விழுப்புரம் சர்வதேச இந்து திருக்கோயில்கள் மற்றும் ஆன்மீக ஜோதிடர்கள் நல அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் ஜே விஸ்வநாதன் ஆகிய நான் இன்று உங்கள் மத்தியில் பேச வாய்ப்பளித்த இந்த குழு அமைப்பின் சார்பில் ஜாம்பவான் சுவாமிகளுக்கும் மற்றும் அங்கு பொறுப்பேற்றிருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்துக்கொண்டு ஒரு சிறிய உரையை உங்களிடையே பேச துவக்குகிறேன். ஜோதிடத்தை பொறுத்தவரையில் ஒரு காலத்தில் பார்த்தோமேயானால் ஜோதிடர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து மன்னர்கள் ஆட்சி செய்யும் காலத்திலே மன்னர்கள் ஜோதிடர்களுக்கு அரசவையிலே பொறுப்புகள் கொடுத்து அவர்களுடைய ஆலோசனையின் பேரிலே மக்கள் நலன் கருதி ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தனர். அடுத்தபடியாக பார்த்தோமையானால் நாம் ஜோதிடர்களிடத்திலே சிலர் தமக்கு பலன் இப்பொழுதே சொல்ல வேண்டும் என்று அவர்களை கட்டாயப்படுத்தி கேட்கும் பொழுது ஜோதிடர்கள் அவர்களை நோக்கி சரியான விளக்கம் டேட்டா கேட்கும் பொழுது சரியான விளக்கம் தராமல் ஒன்று தேதியை சொல்லுவது அல்லது நேரத்தை சொல்லுவது அல்லது கிழமையை சொல்லுவது இப்படி சொல்லி அவர்களிடத்திலே சரியான விளக்கத்தை தர முடியாமல் ஜோதிடர்களும் சரியான பலனை அவர்களிடத்தே விளக்கம் கூற முடியாமல் இருக்கும் சூழ்நிலையை அந்த சாதாரண ஜாதகர்கள் விளக்கம் தராமல் இருப்பதால் ஜோதிடர்களுக்கு இடர்பாடுகள் ஏற்படுகிறது. மேலும் ஜோதிடர்களுக்கு பெரும் சவாலாக இருப்பது என்னவென்றால் பின்னிரவில் பிறக்கும் குழந்தைகள் அவர்களை ஜாதகம் கணிக்கும் பொழுது அவற்றை தேதி எப்பொழுது மறுநாள் கணக்கில் எடுத்துக்கொள்வது ஆங்கில தேதிப்படி பார்த்தால் இரவு 12 மணிக்கு பிறகு அடுத்த நாளாக வருகிறது. ஆனால் வாக்கிய கணிதப்படி சூரியோதயத்திலிருந்து தான் நாம் கணக்கில் எடுத்து ஜாதகம் கணிக்கிறோம். அந்த முறைதான் பலன் சொல்வதற்கு சிறப்பான பலனை தரும். அதிலும் முன்பு மன்னர்கள் காலத்தில் ஆலோசனை கூறுவது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த காலத்தில் ஜோதிடர்களுக்கு சவாலாக இருப்பது என்னவென்றால் பரிகாரங்களும் அதற்குண்டான பலன்களையும் உரைப்பதே ஆகும். அடுத்தது ஜோதிடர்கள் பலன்கள் சொல்லும் பொழுது எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் ஜோதிடர்களின் பலன் பலிக்கும் என்று சரியாக சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால் அவர்களுக்கே உரிய ஜென்ம நட்சத்திர நாளிலோ அஷ்டமி நவமி நாளிலோ சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கும் நாளிலோ பலன் சொல்லும் பொழுது அவர்களுக்கு மனக்குழப்பங்கள் மனம் தெளிவாக இல்லாத காரணத்தினால் பலனானது சரியான முறையில் விளங்காது. அடுத்தபடியாக பார்த்தால் ஜோதிடர்களுக்கும் கர்ம வினைகள் உண்டு. பிணி மூப்பு கர்ம வினைகள் இப்படி பலவாறு பிரச்சனைகள் இருப்பதனால் அவர்களுக்கும் சற்று பிரமையாக இருக்கும். பொதுவாக ஜாதகத்தை பொறுத்தவரையில் கர்ம வினையின் தரத்தை நிர்ணயம் செய்வது யாது என்று கூறினால் லக்னம் ராசி, சந்திரன் என்ற ராசி, இவ்வாறு அதிபர்களாக இருக்கும் ராசி, லக்னம் சந்திரன் இவர்களின் நவாம்ச ராசியாக இருக்கும். இந்த 6 கூட்டு பலனில்தான் ஜோதிடமானது பலனை உரைக்கிறது. இந்த 6 நீதிபதிகளின் தீர்ப்பையே ஒரு ஜாதகரின் கர்ம விலைகளின் தரத்தை பற்றி விளக்குவதற்கு ஒரு முக்கிய குறிப்பாக விளங்கும். இந்த 6 அமைப்பின்படியே ஜோதிடர்கள் பலன் சொல்வது மிக சிறப்பாக பலனை தரும். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.